Hi friends, welcome to village vaathi vlog channel. இன்னைக்கான வீடியோ என்ன அப்படினா நம்ம ஆன்லைன்ல இருந்து ஒரு பானி பூரி கிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இதுல வந்து எப்படி பானி பூரி செய்யறது அப்படின்றத இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். ஆமா फ्रेंड्स, இதெல்லாம் பானி பூரி லவர்ஸ் ஒரு பெரிய வரப்பிரசாதம் அப்படினு சொல்லலாம். ரொம்ப குயிக்கா நம்ம பானி பூரி மேக் பண்ணிடலாம். ரோட்டு கடையில இருக்கக்கூடிய பானி பூரிக்கு இதுக்கு வந்து டேஸ்ட் வந்து எப்படி மாறல நல்லா இருக்கா அப்படின்றத நான் சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு வந்து சொல்ல போறேன். கண்டிப்பா நாங்க ஷேர் பண்றோம். அது மட்டும் இல்லாம நீங்க யாராரு பானி பூரி லவர்ஸ் அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. இப்போ நம்ம அந்த பானி பூரி மேக் பண்ண போயிடலாம். फ्रेंड्स, நான் அந்த பானி பூரி கிட்ட வந்து அமேசான்ல ஆர்டர் பண்ணி வாங்குனேன். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 40 ரூபாய். நான் டிஸ்கிரிப்ஷன்ல இதோட லிங்க் கொடுக்குறேன். தேவைனா போயிட்டு பார்த்து வாங்குங்க. ஓகே फ्रेंड्स, நம்ம அந்த பானி பூரி கிட்ட பிரிக்கிறதுக்கு முன்னாடி வெளியில சிலது போட்டுருக்காங்க. அதாவது செய்முறை போட்டுருக்காங்க பாருங்க. தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தியில போட்டுருக்காங்க. மேக்ஸிமம் தமிழ், இங்கிலீஷ் எல்லாருக்கும் புரியும், அதை பார்த்துக்கலாம். இன்னொரு சைடு என்ன போட்டுருக்காங்கன்னா இந்த கிட்ல இல்லாம எக்ஸ்ட்ரா 2 பொருள் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது உருளைக்கிழங்கு, வெங்காயம் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க फ्रेंड्स. ஓகே फ्रेंड्स, இப்போ நம்ம அந்த கிட்ட பிரிச்சு உள்ளார என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிட்ட பிரிச்சாச்சு. கிட்ட பிரிச்சா பாருங்கள் 2 பாக்கெட் உள்ளார கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இதை பிரிச்சு இது உள்ளார எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அந்த பூரி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்த பானி பூரி சாப்பிடோம்னா அந்த பூரி கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே அப்பளம் மாரி கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஜஸ்ட் எண்ணெயில் போட்டு பொரிச்சா நம்மளுக்கு பூரி ரெடி ஆகிடும். இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ இன்னொரு பாக்கெட் இருக்குது, இதையும் பிரிச்சிடலாம். இதுக்குள்ளே 3 பாக்கெட் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா இது என்ன கொடுத்துருக்காங்க, சீசனிங் ஃபார் மேஸ்டு பொட்டேட்டோ. அதாவது அந்த உருளைக்கிழங்கு வெங்காயத்தோட மிக்ஸ் பண்ணுறதா ஒரு மசாலா கொடுத்துருக்காங்க. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து பார்த்தோம்னா பிளாக் கலர் பாக்கெட் கொடுத்துருக்காங்க. இது என்னன்னா புளியும் பேரிச்சம்பழமும் சேர்ந்த ஸ்வீட் சட்னி. இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஃபைனலாக க்ரீன் கலரு மின்ட் சட்னி, அதாவது புதினா சட்னி கொடுத்துருக்காங்க. இது அந்த பானி தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி குடிக்கணும்ல, அதுக்குள்ளது. இது எக்ஸ்ட்ரா எவ்வளோதுன்னா 250 மில்லி வாட்டர் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம தேவைக்கேற்ப நம்ம யூஸ் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா அந்த புளியும் பேரிச்சம்பழம் வந்து இந்த ஸ்வீட் பேஸ்ட்டை பிரிச்சுக்கலாம். பார்க்குறப்பெல்லாம் ஜூஸியாக இருக்குது, எல்லாம் இனிப்பாக இருக்கும் போல். அவ்வளோதான், இது மிக்ஸ் பண்ணி வச்சா ஜஸ்ட் அதோட வேலை முடிஞ்சிடுது. ஒன்று ரெடி ஆகிடுச்சு, ஒரு பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து என்ன பண்ணுறேன்னா அந்த புதினா சட்னி கொடுத்துருவாங்க பாருங்கள், இதை பிரிச்சுப்போம். இந்த பேஸ்ட்டை ஒரு பாத்திரத்தில் போட்டுப்போம். அந்த பானி தண்ணி வாசம் நல்லா வருது இப்போ இது பிரிக்கிறப்பயே. இதில் கரெக்டாக 1/4 லிட்டர் நமக்கு தண்ணி ஊற்ற சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு நம்ம ஊற்றிப்போம். பாருங்கள், ஒரு 2 செகண்டில் நம்ம 2 ரெடி ஆகிடுச்சு. அதாவது அந்த பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு, அந்த பானி தண்ணி ரெடி ஆகிடுச்சு. அடுத்து 3 என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு மசாலா மிக்ஸி கொடுத்துருக்காங்க. இதை பிரிச்சுருவோம். எதுக்குன்னா அந்த உருளைக்கிழங்கு வெங்காயத்தோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கு நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் உருளைக்கிழங்கு முன்னாடியே போட்டுட்டேன், நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அந்த பிளேட்டில் மாற்றிக்கலாம். அதை இப்போ நம்ம அடுத்தது மேலே உள்ள தோல்லாம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிப்போம். நம்ம 2 உருளைகளையும் வேக வச்சு சூப்பராக அந்த தோலெலாம் உரிச்சு எடுத்துட்டோம். இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து நம்மளுக்கு ஒரு ஆனியன் வேணும். ஆனியன் வந்து பெரிய சைஸில் என்கிட்ட சின்ன சைஸாக இருந்துச்சு, 3 எடுத்துருக்கேன். இது நம்ம கட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு அந்த ஆனியனும் உருளைக்கிழங்கு ரெடியாக இருக்குது. ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு பேசிக்கலாம். இப்போ அவ்வளோதான். இதில் அடுத்தது நம்ம ஆனியனை சேர்த்துக்கலாம். இப்போ அந்த பாக்கெட்டில் உள்ள அந்த மசாலா சேர்த்துக்கலாம். நான் ஃபுல்லாக சேர்க்கல, பாய் தான் சேர்த்துருக்கேன். அதோட காரம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வேணால் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் காரம் கம்மியாக தான் தெரியுது, கலரும் கம்மியாக தான் இருக்குது. அது இன்னும் கொஞ்சம் ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். ஏன்னா அவன் கொடுத்த ஒரு உருளைக்கிழங்கு ஒரு ஆனியனுக்கு அவன் கொடுத்த பாக்கெட் கரெக்டாக தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு அந்த பானி பூரிக்குள்ள அந்த பானி தண்ணி ரெடி ஆகிடுச்சு. 2வது அந்த ஸ்வீட் சாஸ் ரெடி ஆகிடுச்சு. 3வது அந்த உருளைக்கிழங்கு வெங்காயம் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்து நம்ம மெயின் பார்ட் என்னன்னா அந்த பூரி இருக்குது, அதை பொரிச்சு எடுக்கணும். கரெக்டாக ஒரு 24 பூரி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பாக்கெட்டில் போட்டிருக்காங்க. ஆனால் நாங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தோம், 25 ஒன்று எக்ஸ்ட்ராவே தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த பூரி பொரிக்கிறது என்ன நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை பொரிச்சு எடுத்துக்கலாம்.
பாருங்கள் உப்பி வருது. ஆனால் ஒரு கோழி முட்டை சைஸில் இருக்குது, எப்படி வரப்போகுதுன்னு தெரில. வாவ், நல்லா உப்புது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் சைஸ் தானே கோழி முட்டை சைஸில் இருக்குது, ஆனால் பொரிச்சா சூப்பராக ரவுண்ட் ஆகிடுது. வாவ், உண்மையாகவே சூப்பராக இருக்குது. பாருங்கள் நல்லா செவந்து வந்துருச்சு பூரி. இதை அப்படியே எடுத்துக்கலாம். அதுபோல் மிச்சம் வந்து போட்டு பொரிச்சு எடுத்துப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லா பூரி பொரிச்சு எடுத்தாச்சு. அதுக்குள்ளே பாண்டி தண்ணி மசாலா எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்து நம்ம இதை சாப்பிட்டு பார்ப்போம். சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் சொல்லிடலாம். இப்போ நம்ம அந்த பூரியை உடச்சிட்டு உள்ளார ஃபஸ்ட்டு அந்த மசாலா மிக்ஸிங் எடுத்து போட்டுருவோம். அடுத்தது வந்து ஸ்வீட் சட்னி. இதில் பானி தண்ணி மட்டும் ஊற்றணும், அது சாப்பிட்றப்ப ஊற்றிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட தட்டு முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா பானிபூரி வேறு லெவலில் ரெடி பண்ணி வந்துட்டு முத்து கொடுத்துட்டான். உள்ளார அந்த உருளைக்கிழங்கு அந்த ஸ்வீட் எல்லாமே உள்ளார வந்துட்டு வச்சாச்சு. நம்ம அந்த பானியை மட்டும் ஊற்றி அப்படியே லவுக்குன்னு உள்ளே போட்டு டேஸ்ட்டு பார்த்து உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். அவ்வளோதான். என்ன வந்து சாப்பிடலாம். ஃபில் பண்ணவா? ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன், எனக்கு உரப்பாகாது. ரெடி? உனக்கு வேறையா? செம்மையாக இருக்குல்ல? வேறு லெவலுங்க டேஸ்ட்டு. கடைக்கு இதுக்கு அப்படின்னு வித்தியாசமெல்லாம் வந்து எனக்கு வந்து சொல்லது இல்லை. கடைக்கு இங்கே என்ன வித்தியாசம் தெரியுதுன்னா, அதிகமாக நான் அந்த ஸ்வீட் சாஸ் ஊற்றி வந்து சாப்பிட்டதில்லை. ஆனால் இது வந்துட்டு இப்போதைக்கு வித்தியாசமாக இருக்குது. உரப்பு புளிப்பு எல்லாமே கலந்து வந்துட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. பானியில் கொஞ்சம் உரப்பு கம்மியாக இருக்குது. நீங்கள் வேணால் தண்ணி கம்மியாக ஊற்றினீங்கன்னா ஒர்க் பண்ண போட்டுக்கலாம். அதுபோல் அந்த மசாலாலையும் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீங்கள் தேவையான அந்த பச்சை பட்டாணி கொண்டக்கடலானாலும் சேர்த்துக்கலாம். நாங்கள் அந்த கிட்டில் உள்ளதை மட்டும் யூஸ் பண்ணி நாங்கள் செஞ்சுருந்தோம். எக்ஸ்ட்ரா அந்த வெங்காயம் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிட்டோம். நீங்கள் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் வேணால் இது வேணால் சேர்த்துக்கலாம். பானி உண்மையிலே செம்ம டேஸ்ட்டு. உண்மையிலே பெருசாக டிஃப்ரெண்ட் தெரில, அது கடையில் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. நீ எடுத்துக்கிறியா? நான் ஒரு பெரிய பானிபூரியாக எடுத்து வச்சுருக்கேன். பானிபூர் லவர்லாம் இருப்பீங்களே, பார்த்தோன்னே கண்ணு வச்சிடாதீங்க. கண்டிப்பாக கடையில் போய்ட்டு சாப்பிடுங்க. அப்படி இல்லைனாலும் இந்த கிட் ஒன்று வாங்கி கண்டிப்பாக இந்த பானிபூரி லவர்ஸ்லாம் ட்ரை பண்ணுங்கள். உண்மையாக ரிசல்ட் வேறு லெவலில் இருக்குது. நெக்ஸ்ட் இது போல் ஒரு சூப்பரான வீடியோவில் சூப்பரான ரெசிபியோட உங்களும் சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களுக்கு விடைபெறுது முத்து மற்றும் கலை. பாய்.